அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த நோன்புல நீங்கள் எல்லாரும் பலன் அடையணும், உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் என்ற ஒரு அடிப்படையில் நான் சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரேன். என்னுடைய வீடியோவில் போகிற ஒவ்வொரு துவாக்களும் சிறந்த துவாக்கள் தான். அந்த துவாக்களை எடுத்து டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பில் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இன்றைக்கி இந்த வீடியோலையும் ஒரு சிறந்த துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு சின்ன அமலை செஞ்சாலும் அதற்கு பிரதிபலனா அதிகமான கூலிகளை அல்லாஹ் வாரி வழங்குவான். குரானில் ஒரு எழுத்து நார்மலாக நம்ம அலிஃப் லாம் மீம் சொல்லிட்டு ஓதுவோம்ல, அலீஃப்னு நீங்கள் ஓதுனீங்கன்னா அதற்கு 10 நன்மை அல்லாஹ் கொடுப்பான். லேமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. அப்போ அலீஃப் லாம் மீம் இந்த 3 எழுத்து ஓதுனா 30 நன்மைகள். அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் கிடைக்கும். இது சாதாரண நாட்களில். அதுவே ரமதானில் நம்ம ஓதும்போது இப்போ அலீஃப் நீங்கள் ஓதுனா 700 நன்மை கிடைக்கும். அதாவது நார்மலாக ஓதுறதை விட 70 மடங்கு அதிகமாக நன்மையை அல்லாஹ் தருவான். இப்போ அலீஃப் லாம் மீம் சொல்லிட்டு நீங்கள் 3 எழுத்தை ஓதுனாலே 700 700 700 எவ்வளோ ஆயிடுச்சு? 2100 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்போது ஒரு நாளில் நீங்கள் ஒரு பேஜ் எடுத்து ஓதினாலே அந்த ஒரு பேஜில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும். அப்போது அந்த ஒரு பேஜ் மூலமாக உங்களுக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்குது பாருங்கள். அதனால் எவ்வளவோ அதிகமாக குரானை ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதிக்கிங்க. மறுமையில் நாளைக்கு நம்ம என்ன நடக்கும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. நன்மைக்காக ஏங்குவோம். ஒரு 10 நன்மைலாம் நமக்கு கம்மியாக இருக்கும். அந்த 10 நன்மை கிடைச்சா சொர்க்கம் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும். நன்மைக்காக ஏங்கி அலைவோம். அந்த மாதிரி நம்ம அலையக்கூடாது. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். நோன்பு வச்சுட்டு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு திக்கருக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒவ்வொரு துவாக்களுக்கும் நிறைய கூலிகள் இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கும் நிறைய நன்மைகள் அல்லாஹ் தருவான். அதனால் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் எந்த அளவு அமல்கள் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்யுங்க. 30 நாளும் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் செய்கிற ஒரு அமல் கூட வேஸ்ட்டாக போகாது. அதை விட பல மடங்கு கூலிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஓதுனாலே 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நம்முடைய 10 லட்சம் தீமைகளை தவறுகளை அழிக்கின்றான். 10 லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். இது எவ்வளோ பெரிய விஷயம். சின்ன துவா. இந்த துவாவின் மூலமாக நமக்கு மில்லியன் கணக்கில் நன்மைகள் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நாம் இந்த துவா ஓதணும். அதுவும் ரமதான் மாதத்தில் அதிகமாக ஓதணும். ஏன்னா எவ்வளவோ அதிகமாக அமல்களை ஈட்ட முடியுமோ அவ்வளவோ அதிகமாக ஈட்ட முடியும். குறைந்த நேரத்தில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய துவாக்களில் இதுவும் ஒன்று. ஃபஸ்ட்டு நான் துவா சொல்லிடுறேன். நீங்கள் எப்போ ஓதலாம் அது துவா சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வஹுவ ஹய்யுன் லா யமூத்து பியதிஹில் ஹைரு வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வஹுவ ஹய்யுன் லா யமூத்து பியதிஹில் ஹைரு வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். கடை வீதி, அதாவது ஷாப்பிங் போகிறோம் பார்த்தீங்களா? இப்போ அல்லாஹ் வெறுக்கிற ஒரு விஷயம் இந்த கடை வீதி தான். அல்லாஹ் விரும்புகின்ற விஷயம்னா பள்ளிவாசல். கடை வீதியில் நிறைய பேர் தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கள்ல, அல்லாஹ் அதை வெறுக்கின்றான். அதனால தான் கடை வீதியில் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் போகிறீங்க, இந்த ஒரு துவாவை ஞாபகம் வச்சு ஓதும்போது அல்லாஹ் இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குகின்றான். இப்போ ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்ல கடைக்கு போவீங்க, ஷாப்பிங் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு. இருந்தாலும் நாம் சில வீட்டு இது இருக்கும், பொருட்கள் வாங்க நம்ம போவோம், மளிகை சாமான் வாங்குவோம், ஏதாவது காய்கறி வாங்கலாம், போக வேண்டி வரும்ல. அந்த ஒரு சமயத்தில் இந்த துவாவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சு ஓத முடியும். ஓதுனா ஒரே ஒரு முறை நீங்கள் அந்த நேரத்தில் ஓதுனா அல்லாஹ் இவ்வளோ நன்மைகளை வாரி வழங்குகின்றான். ஏன்னா அல்லாஹ்வே அந்த நேரத்தில் அந்த இடத்துல நாம் நினைவு கூறுறோம்ல, அதற்கான பரிசு தான் இது. எப்பெல்லாம் நீங்கள் கடைக்கு போகிறீங்களோ அந்த நேரத்துலலாம் இந்த துவாவை ஓதிக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் மகத்தான கூலி உங்களுக்கு கிடைக்கும். எப்படியாவது கடைக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க. ரமதான் மாதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போக வேண்டி வரும். நார்மலான நாட்களே அல்லாஹ் இவ்வளவு கூலிகளை தருவான்.
அதுவும் ரமதான் மாதத்தில் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த துவாவை ஓதும்போது அதற்கான கூலி அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். சும்மா ஒரு துவாவை ஒரு முறை ஓதுறதால 10 மில்லியன் நன்மை நமக்காக கிடைக்குதுன்னா, நம்முடைய 10 மில்லியன் தவறுகள் எல்லாம் அழிக்கப்படுதுன்னா, அந்தஸ்து நம்முடைய 10 லட்சம் அந்தஸ்து உயர்த்தப்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். சின்ன துவா தான் இது, ரொம்ப கஷ்டமான துவாலாம் இல்லை. மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. நீங்கள் நார்மலான நேரத்துலேயும் ஓதலாம். ஏன்னா இதனுடைய பொருள் சிறப்பான பொருள் தான். அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் அந்த நேரத்தில் கூட இந்த துவாவை ஓதி நீங்கள் துவா செய்யலாம். அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு கிடைக்கும், நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த ரமதானில் நம்மால் எந்த அளவுக்கு அதிக நன்மைகளை ஈட்ட முடியுமோ அவ்வளவு அதிகமாக நன்மைகளை ஈட்டி நம்ம மறுமைக்காக நிறைய சேர்த்து வச்சுக்கணும். நாளை மறுமையில் ஒன்றுமே இல்லாமல் நாம் கை சேதப்பட்டு நிற்கக்கூடாது. மறுமையில் நிறைய நன்மைகளோடு நம்ம போகணும். அந்த நியத்தை வச்சுக்கிங்க. எவ்வளோ அதிகமாக நன்மைகளை நம்மளால் ஈட்ட முடியுமோ அவ்வளோ அதிக நன்மைகளை நாம் இந்த ரமதானில் எப்படியாவது வாங்கிடணும். அல்லாஹ்விடம் நிறைய நன்மைகளை வாங்கிடணும், கூலிகளை வாங்கிடணும் சொல்லிட்டு பார்த்து பார்த்து துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினச்சதை விட அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதார நீங்கள் நியத்து வச்சாலே போதும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் கல்பை பார்ப்பான், அதற்கேற்ப கூலிகளையும் கொடுப்பான். இப்போ நீங்கள் இந்த சேர்த்து வச்ச நன்மைகள் எல்லாம் மறுமைக்காக மட்டும் இல்லை, இந்த உலகிலும் உங்கள் வாழ்க்கையில் இது பிரதிபலிக்கும். உங்கள் வீட்டில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் சொல்லிட்டு என்ன முசீபத்துகள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து வச்ச இந்த நன்மைகள் எல்லா முசீபத்துகளையும் விரட்டி விட்டுரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவான், சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். ஒரு ரஹாத்தான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் வாழலாம். அதனால் இந்த ரமதான் மாதத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சிறந்த மாதம். இதோட அடுத்த வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். இருக்கும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதத்தின் மூலமாக நீங்கள் கேட்குற துவாக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நம் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் தான். அதனால் எவ்வளவு அதிகமாக துவாக்கள் கேட்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக கேளுங்க. எந்த நேரத்தில் துவா கேட்டால் கபூலாகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ரமதான் மாதத்தில் சஹர் நேரம், நார்மலாக நம்ம அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்போம். நிறைய பேர் எழுந்திரிக்க மாட்டாங்க. தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வரும் நேரம் அது. என்ன வேணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான், என் அடியானுக்கு ஏதாவது தேவையா சொல்லிட்டு. அந்த நேரத்தில் கையேந்தி கேளுங்க. இது போன்று துவாக்களை ஓதி கேளுங்க. நிச்சயமா உங்க கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படி இந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடுச்சு சொல்லி. அதே போல இஃப்தார் நேரத்தில், நோன்பு திறக்கும் நேரத்திலும் துவா செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு நோன்பு போயிடுச்சு, நோன்பு இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே அந்த நேரத்தில் உக்காந்துக்குங்க. ஏன்னா பரக்கத்தான ஒரு நேரம். அந்த நேரத்தில் உக்காந்து கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து துவா செய்யுங்க. இதன் மூலம் உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இந்த நோன்போடு நோன்பாக உங்கள் எல்லா பிரச்சனைகளும் விலகணும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துகளும் நீங்கணும். ஒரு பரக்கத்தான சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.